டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னதும் பெருசாக எதிர்பார்ப்பு யாருக்கும் இல்லை அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா ஆல்ரெடி 7-1 தானே 8-1 தானே ஆகப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு பெரிய ஒரு டெசிஷன் மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுச்சு கிரிக்கெட் வர்ணனையாளர் எல்லாருக்குமே. அதுக்கடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதலே இஷன் கிஷன் அதிரடியாக விளையாடி 40 பந்துகளில் 77 ரன்கள் அடித்து ஆட்டம் இழந்தார். அதுக்கப்புறம் இன்னதான் ஸ்லோவாக ஆமாம் மாதிரி எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக 175 அப்படின்ற ஒரு ஸ்கோரை செட் பண்ணாங்க. ஏன்னா அது பெரிய கிரவுண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா 18 ஓவர் ஸ்பின்னர்ஸே வந்துருப்பாங்க. 176 எடுத்த வின் அப்படின்ற இலக்கோட களம் இறங்கின நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா பேட்டிங்க்கு ஹைலைட் இமேஜ் ஒன்று கூட வைக்கலன்னா பவுலிங் தான் ஹைலைட்டடாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா முதல் ஓவரில் விக்கெட்டை எடுத்து மெயின்டைன் பண்ண. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா பும்ராவும் ஃபார்முக்கு வர, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி இப்படி இவங்க 4 பேரும் 2 விக்கெட்டுகளை எடுத்து 8 விக்கெட் எடுக்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட்டும் திலக் வர்மா ஒரு விக்கெட்டும் சொல்லி பாகிஸ்தானை பொட்டில் போட்டாங்க அப்படின்னு ஸ்ரீகாந்த் சைடில் தான் நம்ம சொல்லி ஆகணும். 61 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வின் பண்ணி சூப்பர் 8க்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் நிலைமை என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். நல்லா மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும்னு வாய் விட்ட பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். மேட்ச் முடிகிற வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 8-1 அப்படின்ற நிலைமையில் இந்தியா முந்திட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருங்களேன். தேங்க்யூ.